ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சுட சுட சூப்பரான பாஸ்தா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாஸ்தா பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஒரு சுவையான பாஸ்தா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா பாயசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்திக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு 10 முந்திரி 10 திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாயசத்துக்கு முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதே பேன்ல நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேங்க. இந்த பாஸ்தாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நெய்யிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ காய்ச்சின பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம போட்ட சைஸை விட இப்போ டபுளாக இருக்கும். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு சைடு இருக்கட்டுங்க. இப்போ பாயசம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கலந்து வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் மாவு கலவையை அப்படியே ஊத்திக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இப்போ ஃபைனலா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை அது மேல போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சுவையான பாஸ்தா பாயசம் செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு சுட சுட சூப்பரான பாஸ்தா பாயசம் செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாயசம் அப்படின்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதுவும் பாஸ்தா பாயசம் அப்படின்னாலே விருப்பமா சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.